ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்க வரேன். இன்றைக்கி சிறகடிக்காத சீரியலில் வந்து என்ன நடக்குதுன்னா, செல்வம் வந்து சொல்கிறாரு, என்னால் 5,00,000 வந்து திரட்ட முடியல, 2,00,000 தான் நான் எடுத்திருக்கேன், என்ன செய்யன்னு தெரியல சொல்கிறாரு. உடனே முத்து சரி சொல்லிட்டு, தான் 2 கார் வச்சுருக்கோம்ல, நம்ம வந்து ஒரு காரை வந்து நம்ம வச்சிடலாம் சொல்லி நேராக வந்து அங்கே போகிறாரு. மீனாவோட தம்பிகிட்ட வந்து சொல்கிறாரு, அவர்கிட்ட வந்து ஒரு காருக்கு 2,00,000 தரேன் சொல்கிறார். அவர்கிட்ட சொல்லி பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. ஏற்பாடு பண்ணி முடிச்சோடனே சரி அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தன்னுடைய காரை வச்சனால கண்டிப்பாக வந்து பின்னால் ஒரு பெரிய சண்டை வருமா, ஏதாவது பிரச்சனை வரும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இஎம்ஐ கட்டலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா பணம் கட்டலைன்னா அந்த கார் வந்து முத்துவோட கார் ஏதாவது பிரச்சனை வருமான்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து சீதா அருண்கிட்ட வந்து சொல்கிறாரு, முத்து எங்கள் மாமா தான் காரை வச்சுருக்காரு, பணம் வந்து கட்ட முடியலங்கிறாரு. இதை கேட்டு மறுபடியும் போட்டு அருண் வந்து சீதாவை அடிக்கிறாரு. ஏன் உங்கள் மாமா மாமான்னு எப்போ பாரு மாமா தான் சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டைவர்ஸ் பண்ணுவாங்களா, இல்லை தொடர்ந்து அருண் கூட இருக்க போகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியே வந்து இருக்குது. அதே சமயம் இங்கே சீதா இவங்க வந்து காதலிக்கிற வந்து பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிந்தாமணியோட பொண்ணு வந்து சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை காட்டுறேன், அது தூரமாக இருந்தால் காட்டுவேன், பக்கத்துல இருந்து காட்ட மாட்டேன் என்ன சொல்லி தூரமாக வந்து நான் காட்டுறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சிந்தாமணியை பார்த்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறான்னு தெரியல. ஏற்கனவே வந்து மீனாவோட தம்பி அவர் வந்து மீனா பற்றி வந்து பிரச்சனையாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக ஏற்றுப்பாரா மாட்டான்னு தெரியல. கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள், இதுக்கப்புறம் தான் சூடு பிடிக்க போகுது. அப்புறம் நடிகர் செல்வமே ஏற்கனவே போட்டிருக்காரு, பிஏ வேற வந்து வரப்போகிறாரு, இதுவரையும் காணாத பிஏ வந்து அத்தனை விஷயம் சொல்ல போகிறாரு. இதுக்கப்புறம் என்னலாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம்.